தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரால்ட் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இன்று நாம் 2024 ஆண்டை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறவர், ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், முடிவை ஆரம்பம் முதலே அறிந்து அறிவிக்கிற தேவன், உலக தோற்றத்திலிருந்தே நீர் செய்கிற கிரியைகள் சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்து தேவனாயிருக்கிறீர். எதிர்காலத்தின் காரியங்களை எங்களுக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறீர். தாப்பனே, நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, 2024 ஆண்டை குறித்த உம்முடைய இருதயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கேற்ற சரியான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊடுருவட்டும். தாப்பனே, குடும்பத்தில், தொழிலில், சொந்த வாழ்க்கையில், ஊழியத்தில், வருமானத்தின் காரியங்களில் உம்முடைய பலன் உண்டாகட்டும். மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தாப்பனே, நீர் பெரியவர் என்பது வெளிப்படட்டும். அவர்கள் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். அவர்கள் சந்திக்கிற துன்பங்களை காட்டிலும் நீர் பெரியவர். பிதாவே, நீர் பெரியவராக அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய உதவி உண்டாகட்டும். உம்முடைய பதில் வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தேவாதி தேவன், மகிமையின் ராஜனாக எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். 2024 ஆண்டு எங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆண்டாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். போதுமானதுக்கும் அதிகமாக நிரம்பி வழிகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாகவே இருக்கிற நல்ல தகப்பன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நீங்கள் நம்முடைய மெசேஜஸ் கேட்டிருந்தீங்கன்னா 2024 ஆண்டை குறித்து கர்த்தர் நமக்கு நிரம்பி வழிகிற ஆண்டாக இருக்கும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மகிமையின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவார் என்பதை குறித்தும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த காரியங்களை குறித்துலாம் நம்ம ஈவினிங் மெசேஜஸில் போதித்து கொண்டு வருகிறோம். தயவுசெய்து கேளுங்க. மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாட்ச்மேன் போதனைகளில் நாம் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் கொஞ்சம் காரியங்களை பார்க்க போகிறோம். ஜெபத்தின் கண்ணோட்டத்திலிருந்து, ஒரு ஜாமக்காரனின் கண்ணோட்டத்திலிருந்து, இந்த தேசத்தை குறித்து ஒரு சில முக்கியமான காரியங்களை குறித்து கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார், அதில் நம்முடைய உத்தரவாதம் என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, இதை குறிச்செல்லாம் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தரை குறித்து வேதம் நமக்கு பல விதங்களில் போதிக்குது. எனக்கு பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது, அதை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம். இங்கே யாக்கோபு நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து ஒரு அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அது கொஞ்சம் வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. கர்த்தர் என்றைக்குமே சர்ப்ரைஸ் ஆகிறது கிடையாது. ஐயோ, இது எங்கே இருந்து வந்துச்சு அப்படிலாம் கர்த்தர் கேட்குறது கிடையாது. ஐயோ, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சே, என்ன பண்ணணும்னு தெரியலையே
அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு கிடையவே கிடையாது. கர்த்தர் பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தன்னுடைய கிரியை குறித்தெல்லாம் அறிந்த தேவன். ரைட். அவர் எப்போ என்ன செய்யணும், எந்த காலத்தில் எது நடக்கும், ரைட், எல்லாத்தையும் அறிந்த தேவன். ரைட். முடிவை ஆரம்பம் முதலே அறிவிக்கிற தேவன். நம்முடைய பைபிளில் ஒரு கடைசி புஸ்தகம் இருக்குது, அது பேர் என்னது? வெளிப்படுத்தின புஸ்தகம். ரைட். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் பாருங்கள், முடிவை நமக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாகவே கர்த்தர் முடிவு எப்படி இருக்கும்னு அறிவிச்சிட்டார். ரைட். முடிவு என்ன? நாம் ஜெயிக்க போகிறோம், நாம் நித்திய ஜீவனை அடைய போகிறோம், தேவனோடு கூட என்றென்றும் வாழப்போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம். இப்படி கர்த்தர் முடிவை நமக்கு ஆரம்பம் முதலே அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? ரைட். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஹல்லேலூயா. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யார் ஜெயிக்க போகிறோன்னு சொன்ன மாதிரி கர்த்தர் நமக்கு நம்முடைய வெற்றியை முன்னமாகவே அறிவித்திருக்கிறார் இல்லையா? கவனிங்க, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். பிரச்சனை உண்டாகுவதற்கு முன்பாகவே தீர்வை வெளிப்படுத்துகிற தேவன், தயார் செய்து வைத்திருக்கிற தேவன். ரைட். ஆமான் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் எஸ்தர் ராஜாத்தியை அரசியாக ஏற்படுத்தினார். ஆமான் யூதர்களை அழிக்க வருவான் என்று அறிந்திருந்த கர்த்தர், அவன் உயர்த்தப்படுவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதிலாகி எஸ்தர் ராஜாத்தியை முன்னமே ஆயத்தம் பண்ணி உயர்த்தி அவ்வளோ பெரிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராணியாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா மனிதன் விழுவதற்கு முன்பாகவே நம்முடைய ஆண்டவராகி இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. ரைட். ஆபிரகாமுக்கு ஒரு ஆடு தேவை பலியிடுவதற்கு என்று அவருக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் முன்னமே பார்க்குறாரு, அவருடைய கீழ்ப்படுதலை பார்க்குறாரு, பலிக்கு ஆடு வேணுன்றதை பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்த்து கர்த்தர் ஆல்ரெடி ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய கர்த்தர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். யெகோவா ஈரேனா பொதுவான அர்த்தம் என்ன? நம்ம என்ன சொல்கிறோம்னா, கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் அதை காட்டில் இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அந்த எபிரேய மொழியை படித்து பார்த்தோம்னா, கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு வேதம் போதிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார்னா, முன்னமே நம்முடைய தேவைகள் என்ன, நமக்கு என்ன பிரச்சனைகள் உண்டாகும், நமக்கு என்ன தேவைகள் உண்டாகும், இது எல்லாத்தையும் முன்னமே பார்த்து அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்கிற தேவன். அதான் யெகோவா ஈரேவுக்கு முழுமையான அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார், நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டை குறித்து ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். இந்த நம்ம வாட்ச்மேன் ஜெப போதனையில் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக யுத்தங்கள், ரைட், யுத்தங்களை குறித்த செய்திகள், அதன் நிமித்தம் நம்ம என்ன செய்யணும், நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும். முதல்ல ஒரு வசனத்தை கவனிப்போம். மத்தேயு 24 அதிகாரம். கர்த்தர் கடைசி நாட்களை குறித்து பேசும்போது ஒரு சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இந்த காரியங்கள்லாம் நடக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறது? இந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறது? ஒரு பக்கம் நம்மளுடைய தேசத்துக்கு பாதுகாப்புக்காக, கர்த்தருடைய இரக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேக ஆபத்துகளை தவிர்த்திருக்கிறார். கடந்த ஆண்டெல்லாம் இன்னும் மோசமாக அநேக காரியங்கள் நடக்க வேண்டியது, ஆனால் கர்த்தர் தடுத்து நிப்பாட்டினார். ரைட். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அதனால் நமக்கு உதவி செய்கிறார் பல விதங்களில். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலேயுமே தலைவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. யுத்தங்கள், தேசத்தின் தலைவருக்கு இதில் பெரிய பங்கு இருக்குது இல்லையா? ரைட். யுத்தத்தின் செய்திகள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிற அந்த காரியங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய்கள், ரைட். இதில் எல்லாம் தேசத்தின் தலைவர்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இந்த காரியங்களை குறித்துலாம் என்ன பண்ணணும், இந்த காரியங்கள் நடந்தால் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், மற்ற தேசங்களோட எப்படி உறவை வளர்க்கணும், எப்படி அவங்களோட டீல் பண்ணணும், யுத்தங்களை எப்படி தவிர்க்கணும், தேவையான நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரங்களில் யுத்தத்தை எப்படி தவிர்க்கணும், இதெல்லாம் தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் அவங்க ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்கணும். அதில் அவங்க ஞானம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும் இல்லையா? இப்போ கொள்ளை நோய் வந்தது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட். அப்போ அதில் அது கட்டவிழ்க்கப்பட்ட விதம், அதனால் உண்டான ஆபத்துகள், அதனால் உண்டான உயிரிழப்பு, அது ஒரு பக்கம். ஒவ்வொரு தேசமும் அதை கையாண்ட விதம், அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பாலிசிஸ், அவங்க செய்த காரியங்கள், செய்யாதிருந்த காரியங்கள், இப்படி பல காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில தேசங்களில் உயிரிழப்பை கம்மி பண்ணிச்சு, இன்னும் ஒரு சில தேசங்களில் அது உயிரிழப்பை அதிகமாக்குச்சு. ஒரு சில தேசங்களில் அந்த பொருளாதார பிரச்சனைகளை குறைச்சிச்சு. அவங்க தலைவர்கள் அதை எப்படி கையாண்டாங்கன்றதை பொறுத்து, ரைட். ஒரு சில தேசங்களில் அந்த பொருளாதார பிரச்சனை இன்னும் அதிகமாச்சு, ரைட். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் தலைவர்களுக்கு பங்கு இருக்கிறது, ரைட். அதில் அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து கவனித்து பாருங்கள், பஞ்சங்களில் 2 விதம் இருக்குது. இயற்கையான பஞ்சங்கள் இருக்கிறது, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சங்களும் இருக்கிறது. இந்த 2 வகையுமே கையாள தெரிஞ்சிருக்கணும் தலைவர்களுக்கு இல்லையா? அப்போது இந்த காரியங்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்கம் தேவனுடைய இரக்கம் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும், ரைட். அது ஒரு பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க, ரைட். நம்முடைய தேவனுடைய இரக்கம் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக அவர்களுக்கு ஞானம், நம்முடைய தேசத்தை வழிநடத்துவது, ஆளுகை செய்வது, அதற்கு தேவையான ஞானம். அது மட்டுமல்லாமல் மற்ற தேசங்களோடு அவங்க கூட எப்படி டீல் பண்ணுறது, அவங்களோடு எப்படி உறவை வளர்த்துக்கிறது, நம்ம எதிர்த்து நிற்கிற தேசங்களை நம்ம எப்படி கையாளுவது, நம்மை பாய்க்கிற தேசங்கள், நமக்கு விரோதமாக நிற்கிற தேசங்கள், அவர்களை எப்படி கையாளுவது, நண்பர்களோடு எப்படி உறவை வளர்த்து கொள்வது, ரைட். இந்த காரியங்கள்லாம் நம்ம குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஞானத்தினால்தான் ராஜாக்கள் ஆளுகை செய்வார்கள் என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது தெளிவாக. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய தலைவர்களுக்கு ஞானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபிச்சிங்கன்னா நமக்கு தேசங்களில் அநேக பிரச்சனைகளை தவிர்க்கலாம், அநேக பாடுகள் தவிர்க்கப்படும், மக்கள் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது இந்த காரியத்துக்கு கொஞ்சம் கமிட் பண்ணுங்கள் உங்களை. தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஏன்னா இந்த காரியங்கள் நடக்கும், நம்ம தேசத்தில் அதிகமாக நடக்காட்டினாலும் மற்ற தேசங்களில் நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் வேறு தேசத்தில் யுத்தம் நடந்தாலும் அது நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் பாதிக்கும், ரைட். இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் வந்துச்சு, அப்புறம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் யுத்தம் நடக்குது, ரைட். அடுத்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல யுத்தம் வந்துச்சு அப்படின்னா, இந்த யுத்தங்கள் முந்தி மாதிரி அவங்க தேசத்தில் மட்டும் பாதிப்புகளை உண்டாக்காது. இப்போ நம்ம உலகம் ஒரு குளோபலி லிங்க்டு உலகமாக இருக்குது இல்லையா?
எல்லா தேசமும் இணைந்து பல காரியங்கள் செய்கிறதுனால, ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை சார்ந்து இருக்கிறதுனால, ரைட், பொருளாதார காரியங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரைட், டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், இப்படி பல காரியங்களில் ஒருத்தர் கனெக்ஷன் வச்சு, ரைட், இணைந்து செயல்படுகிறதுனால ஒரு தேசத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது மற்ற தேசங்களையும் பாதிக்கும். அதனால் பாருங்கள், நம்ம தலைவர்களுக்கு இந்த காரியங்களெல்லாம் கையாளுவதற்கான ஞானம் அதிகமாக தேவை. ரைட், 2 காரியங்களை குறிப்பாக ஜெபிக்கணும். மற்ற காரியங்களுக்கு நீங்கள் ஆவியானவர் வழி நடத்துகிற பிரகாரம் ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் குறிப்பாக ஒரு சைடு நம்முடைய தேசத்தை சிறந்த விதத்தில், ஞானமான விதத்தில் வழி நடத்த வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். இன்னொன்று, மற்ற தேசங்களோடு கூட இருக்கிற அந்த உறவு, மற்ற தேசங்களை எப்படி கையாளுவது, அவங்களோடு கூட எப்படி டீல் பண்ணுவது, ரைட், இதை குறித்த ஞானம். இது 2க்காகவும் கட்டாயமாக ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு சில குறிப்பான காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய தேசம், இந்திய தேசத்தில், இது குறிப்பாக இந்த இதில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்லாம் எல்லா தேசத்துங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம். முதலாவது, நம்முடைய இந்த வடகிழக்கு மாநிலங்கள், இவைகளை குறித்து நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். முதல்ல அவங்களுடைய பாதுகாப்புக்காக சொல்லுங்கள், பாதுகாப்பு, அவங்களுடைய பாதுகாப்புக்காக. 2வது, அந்த மாநிலங்கள் செழிக்க வேண்டும், டெவலப்மெண்ட் நல்லா வளரணும், ரைட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மற்ற எல்லா காரியங்களும் அந்த மாநிலங்களில் உண்டாகணும். வேலைவாய்ப்புகள், இப்படி பொருளாதார வளர்ச்சி, மற்ற விதத்துலேயும் வளர்ச்சி அந்த மாநிலங்களில் உண்டாகணும். ரைட், அதுக்காக ஜெபிங்க. 3வது, அந்த மாநிலத்தின் மக்கள், அந்த மாநிலங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு முக்கியமான பார்ட்டாக, ரைட், ஒரு முக்கியமான அங்கமாக அவங்க மாறணும். நம்மோட இந்த மெயின் ஸ்ட்ரீம் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே அவங்க அதுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே கலந்து நம்முடைய இந்திய தேசத்தின் காரியங்களில் ஒன்றோட ஒன்றா, ரைட், அவங்க ஈடுபாடு காமிச்சு ஈடுபடணும். அதுக்கான வழிவாசலும் உண்டாகணும். ஹல்லேலூயா. இதுக்காகவும் ஜெபிங்க. ரைட், இந்த 3 பாயிண்ட் அந்த மாநிலங்களுக்காக. இதோடு சம்மந்தப்பட்ட இன்னொரு காரியம், சீன தேசம் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குறிப்பாக இந்த மாநிலங்கள், இந்த வடகிழக்கு மாநிலங்கள் நம்முடைய கையிலிருந்து வெளியில் போகக்கூடாது, 1 இன்ச் வெளியில் போகக்கூடாது. ரைட், இந்த தேசங்களில் ஏதாவது ஒரு பகுதி நமக்கு கிடைக்காதான்னு அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எடுக்கிற, நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக சீனா எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அவமாகி போக வேண்டும் என்று ஜெபிங்க. குறிப்பாக ஜெபிக்கணும். புரியுதா? இதிலெல்லாம் ஐயோ இப்படிலாம் ஜெபிக்கலாம், அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் தீமையான காரியங்களுக்காக ஜெபிக்கலை, நம்முடைய தேசத்துக்கு விரோதமான கிரியைகள் அவமாகணும் ஜெபிக்கணும். அதெல்லாம் நல்லது தான் இல்லையா? அப்போது குறிப்பாக சீன தேசம் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக செய்கிற கிரியைகள் அவமாகி போக வேண்டும். நமக்கு விரோதமாக அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வாய்க்காமலே போக வேண்டும். சீன தேசத்திலிருந்து நம்முடைய தேசம், நம்முடைய மாநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ரைட், என்று குறிப்பாக ஜெபியுங்க. ஹல்லேலூயா. குறிப்பாக ஜெபிக்கணும். எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு கருத்துமாக ஜெபிக்கணும். பாயிண்ட்டாக சொல்லி, இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, சீன தேசத்திலிருந்து எங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமலே போகட்டும், அவங்க எங்களுக்கு விரோதமாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்காமலே போகட்டும், எங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், எங்கள் மாநிலங்களை காப்பாற்றுங்க, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, ரைட், அப்படின்னு ஜெபிங்க. குறிப்பாக ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த பாயிண்ட், இந்த எல்ஜிபிடிக்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? போன வருஷம் கர்த்தர் இவங்களை குறித்து சொன்னார். இந்த ஓரின சேர்க்கை, கே, லெஸ்பியன்,
அப்புறம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர், பைசெக்சுவல் அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இயற்கைக்கு முரணான இந்த பாலின காரியங்கள், இதிலெல்லாம் இந்த காரியங்கள்லாம் நம்ம தேசத்தில் வேரூன்றக்கூடாது. அதுக்காக குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். போன வருடம் கர்த்தர் சொன்னார், நம்மளாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார் இல்லையா. ஹல்லேலூயா. நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் அதை லீகலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. அது ரொம்ப பெரிய வெற்றி நம்மளுக்கு, மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி. இதெல்லாம் கர்த்தர் நம்ம மேலே இறக்கப்பட்டு நம்ம தேசத்தின் மீது அன்பு கூர்ந்து நமக்கு செய்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். ரெண்டாவது காருங்க, இந்த லீகல் ரூட் இப்போ அவங்களுக்கு பிளாக் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், இந்த கலாச்சாரத்தை மாற்ற படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயற்சிப்பாங்க, நிச்சயமாக செய்வாங்க. ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்குது. மற்ற மேற்கு தேசங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி. அவங்க வந்து பாருங்கள், அடுத்து கலாச்சாரத்தை இந்த சினிமா படங்கள் மூலமாக, வீடியோஸ் மூலமாக, சீரியல்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, புஸ்தகங்கள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக, ஆர்டிகிள்ஸ், எஸ்ஸேஸ், ரைட், இந்த மாதிரி, அப்புறம் ஒரு சிலர் இந்த கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரியெல்லாம் பல காரியங்கள் மூலமாக இந்த கலாச்சாரத்தை படிப்படியாக மாற்ற முயற்சி செய்வாங்க. இந்த கர்த்தருக்கு விரோதமான இந்த கர்த்தருடைய பார்வையில் அபாமினேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இல்லையா, தமிழ் அவருக்கு அருவருப்பான காரியம் இதெல்லாம். இயற்கைக்கு முரணான காரியம். இது கர்த்தருக்கு இது விருப்பமே கிடையாது. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் தேசத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆபத்து இதெல்லாம். ஹல்லேலூயா. இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. ஜெபிங்க, ரைட். ஒரு சில காரியங்கள் குறிப்பாக நம்முடைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன் சென்டர்ஸ், இதில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ், இவங்களுடைய கான்டென்ட், இவங்களுடைய அந்த ப்ரொபகேண்டா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் களைந்தெடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், முற்றுமாய் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த நம்முடைய சமுதாயம் இந்த காரியங்கள் மூலமாலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படக்கூடாது. இப்போ இந்த சினிமா மூலமாக, இந்த கேளிக்கை காரியங்கள் மூலமாக, என்டர்டெயின்மெண்ட்டில் வீடியோஸ், மேகசின்ஸ், புக்ஸ், இந்த மாதிரி காரியங்கள் மூலமெல்லாம் நம்முடைய தேசம் இந்த பாவ காரியத்தினால கவர்ந்து இழுக்கப்படக்கூடாது. நம்முடைய மக்கள், நம்முடைய இளம் வாலிபர்கள், பிள்ளைகள், இவங்கெல்லாம் இந்த காரியங்கள் மூலமாக கவர்ந்து இழுக்கப்படக்கூடாது. நம்முடைய மக்களும், நம்முடைய குழந்தைகளும், நம்முடைய வாலிபர்களும் இந்த காரியத்தினால் கவர்ந்து இழுக்கப்படாமல், அவங்களுடைய மனம் இதனால் வஞ்சிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தர் இதை எதிர்த்து இந்த காரியங்களை நம்முடைய தேசத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜெபிங்க. ஜெபந்தான் ஆரம்பம். நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தர் அவர் பல விதங்களில் இதுக்கு விரோதமாக கிரியை செய்து இந்த காரியத்தை நம்ம தேசத்தில் தடுத்து நிறுத்துவார், செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இதுக்கு முக்கியம். நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த தேசத்தில் வாழுகிற நீங்கள், இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள், தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள், ரைட், நீங்கள் வசிக்கிற இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் வாசலை திறந்து விட்றீங்க. கர்த்தாவே உள்ளே வாங்க, வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேசத்தில் நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களில் ஈடுபடுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய தேசத்தை பாதுகாப்பார். பாதுகாப்புன்றது பாருங்கள், இந்த பொதுவாக நம்ம யுத்தம் பண்ணுறோம், மிசைல் அனுப்புகிறோம், துப்பாக்கி வச்சுடுறோம், குண்டு போடுறோம், யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க பாதுகாக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு. அது ஒரு வகையான பாதுகாப்பு. அது முக்கியம். ஆனால் இன்னொரு விதத்துலையும் பாதுகாப்பு, தேசம் தாக்கப்பட முடியும் ஆவிக்குரிய விதத்தில். இது இந்த
அருவருப்பான இந்த காம விகார காரியங்கள், இந்த ஓரின சேர்க்கை, எல்ஜிபிடிக்யூ, லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டர், கே, இந்த காரியங்கள்லாம் ஒரு தேசத்தை அழிக்கக்கூடிய காரியங்கள், தேசத்தின் மீது தேவ கோபாக்கினையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள். புரியுதா? இந்த காரியங்களை நாம் தடுப்பதின் மூலமாக, எதிர்த்து நிற்பதின் மூலமாக, நம்முடைய சமுதாயத்தை விட்டு அகற்றுவதன் மூலமாக நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். இந்த காரியங்களுக்காகலாம் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்டையும் பார்ப்போம். லோக்கல் சிட்டி, டவுன் ஆர் வில்லேஜ். கர்த்தர் நாம் 2012 இந்த காரியங்களை குறித்து என்னோட கூட பேச ஆரம்பித்தார். ஒரு இடத்துல வசிக்கிற கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துக்கான ஒரு பொறுப்பெடுக்கணும். ரைட்? இப்போ நான் மதுரையில் வசிக்கிறேன். என் பட்டணத்துக்கு நான் கொஞ்சம் பொறுப்பெடுத்து என் பட்டணத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ரைட்? நீங்கள் ஒரு கிராமத்தில் வசிச்சிங்கன்னா உங்கள் கிராமத்துக்காக நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். ஒரு டவுனில் வசிச்சிங்கன்னா உங்கள் டவுனுக்காக நீங்கள் பொறுப்பெடுத்து தேவனை நோக்கி உங்களோட அந்த டவுனுக்காக ஜெபிங்க. ரைட்? அந்த லோக்கல் ஏரியா, அதில் உங்களுக்கு நிறைய அத்தாரிட்டி இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ரைட்? நீங்கள் வசிக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு அதிகாரமும் இன்ஃப்ளூயன்ஸும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வசிக்கிற அந்த ஊருக்காக, அந்த பட்டணம், அந்த கிராமம், அந்த டவுன், அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தருக்கு கேளுங்க, கர்த்தாவே சொல்லிக் கொடுங்க. எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. பரவாயில்ல, நாங்களாம் தெரியாமல் தான் ஆரம்பித்தோம். எடுத்த உடனே அப்படியே எல்லாம் தெரிஞ்செல்லாம் ஆரம்பிக்கலை. எடுத்த உடனே எங்கேயோ போய் கற்றுக்கிட்டு அப்படி முழு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கல. இல்லை, கர்த்தாவே ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துங்க, ரைட் அப்படின்னு கேட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் படிப்படியாக சொல்லிக் கொடுப்பார், வழி நடத்துவார், உங்களை ட்ரெயின் பண்ணுவார், தேவையான புஸ்தகங்கள்லாம் கொண்டு வருவார், நல்ல கான்ஃபரன்ஸுக்கு கூப்பிட்டு போவார், நல்ல செய்திகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். இப்படி பல காரியங்கள் செய்வார். நல்லா ஜெபிக்கிறவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன்ஸ்லாம் ஏற்படுத்துவார். இப்படி பல விதங்களில் கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கேட்டுட்டு ஸ்டெப் எடுக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா கர்த்தர் அவர் செயல்படுவார், பல விதங்களில் செயல்படுவார், பல விதமாக உங்களை ட்ரெயின் பண்ணுவார். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஆரம்பிப்பேன்லாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல ஆரம்பிங்க. கர்த்தர் கிதியோன்ட்டு என்ன சொன்னார்? இருக்கிற பலத்தோடு போ. ஹல்லேலூயா. ஆவியானவரே உதவி பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுத்தாங்க. பிதாவே, உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நான் இருக்க விரும்புகிறேன். என் பட்டணத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், என் கிராமத்துக்காக, என் டவுனுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உள்ளேருந்து வழி நடத்துவார், பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பார், எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பார். ரைட்? அப்படி உங்களுக்கு அப்படியே நீங்கள் அறிந்த பாஷையில் நீங்கள் பேசுகிற அந்த பாஷையில், இப்போ தமிழ்னா தமிழ் பாஷையில் பேசுங்க. வேறு ஏதாவது தாய்மொழினா அந்த பாஷையில் ஜெபிங்க. ரைட்? அடுத்து உங்கள் பிதாவை இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரியான காரியங்களுக்காக ஜெபிக்க உங்களை பயன்படுத்துவார் அந்நிய பாஷையின் மூலமாக. ஒன்று, ஆவியானவரை நம்பி உங்களுக்கு தெரிந்த பாஷையில் ஜெபிங்க, கர்த்தர் அந்த விதமாகவும் வழி நடத்துவார், அந்த காரியங்களையும் சொல்லிக் கொடுப்பார். இன்னொன்று, அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் இந்த காரியங்களை குறிச்செல்லாம் ஜெபித்து கொண்டு கர்த்தாவை என்ன செய்யணும், எப்படி ஆயத்தம் பண்ணணும், என்ன எதிர்பார்க்கணும், இப்படிலாம் கர்த்தர் இந்த ஆண்டை குறித்து என்ன அப்படின்னு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த பாயிண்டெல்லாம் ஒன்றொன்னா குறிப்பாக பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சார். இந்த காரியங்களெல்லாம் சொல்லு அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்களாம் அடுத்த வாரம் பேசுவோம். ரைட்? இது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரே நாளில் சொல்ல முடியாது. இந்த வாரம் இவ்வளோ போதும். ரைட்? அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக பார்க்கலாம். ரைட்? இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.